இந்த விஷயம் தெரியாதனால தான் வாழ்க்கையில் நம்ம நிறைய பேர் நிறைய காரியங்களை இழந்து போயிடுறோம். சில காரியங்கள் நமக்கு வாய்க்காமல் போயிடுது. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் என்ன திட்டம் வச்சிருக்காரு அப்படின்றத பிசாசு உங்கள் வாயாலே போட்டு வாங்குவான். நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியை புசிக்க கூடாதுன்னு ஆண்டவர் சொன்னாரா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறான். ஏவாள் சொல்கிறான், இல்லை, இந்த தோட்டத்தில் நடுவில் ஒரு மரம் இருக்குது, நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம், அந்த மரத்தில் இருக்கிற கனியை மட்டும் தான் புசிக்க கூடாது, மற்ற எல்லாத்தையும் சாப்பிட்றலாம் அப்படின்னு ஆண்டவர் எங்களுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லணும். அப்போதான் பிசாசுக்கு தெரிய வருது, ஆண்டவர் இதை தான் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அப்போ இதை இவனை திங்க வச்சா இவன் ஆண்டவருக்கு விரோதமாக பாவம் பண்ணிடுவான், அப்போ இதை தான் இவனுக்கு திங்க வைக்கணும் அப்படின்னு பிசாசு அப்போதான் ஒரு பிளானை போடுறான். அதுக்கு முன்னாடி வரைக்கும் பிசாசுக்கே தெரியாது நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை சாப்பிடக்கூடாது அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்காருன்னு. சில மனிதர்களுக்கு பின்பாக பிசாசு இருந்து பிசாசு அவர்களை இயக்கி கொண்டிருக்கிறான். எல்லாரும் எனக்கு நண்பர்கள் தானே அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா எல்லாரும் நண்பர்கள் தான். ஆனா எந்த நண்பன் வழியா பிசாசு செயல்படுவான்னு உங்களுக்கு தெரியாது. சொல்லுங்க, பிசாசு எவனை விழுங்கலாமோ என்று அலைந்து தெரிந்து கொண்டிருக்கிறான். அவனால உங்களை விழுங்க முடியாது. ஆனா உங்க வாயிலிருந்து ஒரு சீக்கிரட் வெளியே போயிடுச்சுன்னா அந்த சீக்கிரட்டை பயன்படுத்தி உங்களை அழிப்பதற்கு பிசாசு தேடிக்கொண்டே இருக்கிறான். எப்போ இவனுடைய சீக்கிரட்டை வெளியே விடுவான் அப்படின்ட்டு. நாம் தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் ஆதியாகமத்திலிருந்து, அதாவது முக்கியமா இந்த ஆதியாகமம் 1வது அதிகாரம் 2வது அதிகாரம் 3வது அதிகாரத்திலிருந்து வெளிப்பாடுகளை பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான காரியத்தை பார்க்க போறோம். இந்த விஷயம் தெரியாதனால தான் வாழ்க்கையில நம்ம நிறைய பேர் நிறைய காரியங்களை இழந்து போயிடுறோம். சில காரியங்கள் நமக்கு வாய்க்காமல் போயிடுது. நம்ம வாசிப்போம். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 1வது வசனம். தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதா இருந்தது. அது ஸ்திரியை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியை புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. இங்க பாருங்க, இந்த சர்ப்பத்துக்குள்ளதான் யார் வந்திருக்கா? பிசாசு வந்திருக்கான். சர்ப்பத்தோடைய சரீரத்துக்குள்ள பிசாசு ஒரு ஆவி சரீரத்துக்குள்ள வந்திருக்கான். ஏவாள்கிட்ட பேசுறான். என்ன பேசுறான்னா, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியை புசிக்க கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரா அப்படின்னு கேட்குறான். அப்போ ஏவாள் என்ன சொல்றா பாருங்க, ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனியை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றாள். ஏன்னா இங்க ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஆண்டவர் நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்காத, மற்ற எல்லா கனியும் புசிச்சுக்கோ அப்படின்னு ஆதாம்கிட்ட சொன்ன மேட்ரு பிசாசுக்கு தெரியாது. உங்க வாழ்க்கை குறித்து ஆண்டவர் வச்சிருக்கிற திட்டம் பிசாசுக்கு தெரியாது. உங்க வாழ்க்கையில நெக்ஸ்ட் என்ன செய்ய போறாரு ஆண்டவர் அப்படின்ற காரியமும் பிசாசுக்கு தெரியாது. நீங்க நெக்ஸ்ட் என்ன காரியம் செய்ய போறீங்கன்ற விஷயமும் பிசாசுக்கு தெரியாது. ஆமா, அதை பிசாசு எப்படி தெரிஞ்சுக்கிறான் தெரியுமா? உங்ககிட்ட பேச்சு கொடுத்து உங்க வாயின் மூலமாவே நீங்க நெக்ஸ்ட் என்ன செய்ய போறீங்க, ஆண்டவர் உங்க வாழ்க்கையில என்ன திட்டம் வச்சிருக்காரு அப்படின்றத பிசாசு உங்க வாயாலே போட்டு வாங்குவான். அதை தான் இங்க செஞ்சிருக்கான். நீங்க தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியை புசிக்க கூடாதுன்னு ஆண்டவர் சொன்னாரா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறான். அப்படி கேள்வி எழுப்பும்போது ஏவாள் சொல்றான், இல்ல, இந்த தோட்டத்துல நடுவுல ஒரு மரம் இருக்கு, நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம், அந்த மரத்துல இருக்கிற கனியை மட்டும் தான் புசிக்க கூடாது, மற்ற எல்லாத்தையும் சாப்பிட்டுறலாம் அப்படின்னு ஆண்டவர் எங்களுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லணும். அப்போதான் பிசாசுக்கு தெரிய வருது, ஆண்டவர் இதை தான் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அப்போ இதை இவனை திங்க வச்சா இவன் ஆண்டவருக்கு விரோதமா பாவம் பண்ணிடுவான், அப்போ இதை தான் இவனுக்கு திங்க வைக்கணும் அப்படின்னு பிசாசு அப்பதான் ஒரு பிளானை போடுறான். அதுக்கு முன்னாடி வரைக்கும் பிசாசுக்கே தெரியாது நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை சாப்பிடக்கூடாது அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்காருன்னு. ஏன்னா 2வது அதிகாரத்துல ஆண்டவர் சொல்லியிருக்காரு 2:17, ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் மட்டுமே தெரிந்த விஷயம் பிசாசுக்கு எப்படி தெரிய வந்துச்சுன்னா, ஏவாளுடைய வாய் மொழியினால் தான் தெரிய வந்துச்சு. இந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் சில ரகசியங்களை நம்மகிட்ட சொல்லியிருப்பாரு. இதை நீ செய்யாத, இதை இந்த நேரத்துல செய், இதை அப்போ செய், இதை இப்போ செய்யணும். அப்படி சொல்லியிருக்கிற காரியங்களை நம்ம என்ன செஞ்சிடறோம்னா, பிசாசு நம்முடைய வாயின் மொழியினாலே நம்மகிட்டே போட்டு வாங்கி அவன் அதை அறிந்து கொண்டு அதற்கு எதிராக அவன் செயல்படுறான். இது ரொம்ப ஒரு முக்கியமான சீக்கிரட்டா இருக்கு. நமக்கு மட்டுமே தெரிஞ்சிருக்கிற ரகசியங்களை பிசாசு நம்ம கிட்ட இருந்து பெற்றுக்கொண்டு நம்மளை அழிப்பதற்கு அதை ஒரு ஆயுதமாக பயன்படுத்திக்கிட்டு வர்றான். இந்த வேதாகமத்துல பல இடங்கள்ல பல சம்பவங்களா இது நடந்திருக்கு. ஒவ்வொரு சம்பவத்தையும் நம்ம இன்னைக்கு பார்ப்போம்.
இதை எப்படி வந்து சரி செய்யறது? அதாவது பிசாசுக்கு நம்ம வாழ்க்கையில தேவன் வைத்திருக்கிற திட்டங்கள் தெரியாது, அதை நம்மளே பிசாசுக்கு ரிவீல் பண்ணிடுறோம் நிறைய நேரத்துல. கூடவே நம்மளை சுற்றி இருக்கிற சில நபர்களும் பிசாசுடைய வேலையாட்களா இருக்காங்க. எல்லா மனிதர்களையும் ஆண்டவர் தான் படைச்சிருக்காரு. ஆனா எல்லா மனிதர்களும் ஆண்டவருடைய சித்தத்தின்படி ஆண்டவருடைய இருதயத்திலிருந்து செயல்படுறாங்களான்னு பாத்தீங்கன்னா அப்படி கிடையாது. சில மனிதர்களுக்கு பின்பாக பிசாசு இருந்து பிசாசு அவர்களை இயக்கி கொண்டிருக்கிறான். அவர்களிடத்துல நம்ம ரகசியங்களை சொல்லும் போது என்ன நடந்துருதுன்னா, நமக்கு எதிரான காரியங்களை அந்த நபர்கள் செஞ்சிடறாங்க. எல்லாரும் எனக்கு நண்பர்கள் தானே அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா எல்லாரும் நண்பர்கள் தான். ஆனா எந்த நண்பன் வழியா பிசாசு செயல்படுவான்னு உங்களுக்கு தெரியாது. இயேசு கூட இருந்த பேதுருவை பார்த்தீங்கன்னா, பேதுரு வந்து இயேசுவை தனியா கூட்டு போய், ஆண்டவரே இது உமக்கு நேரிடக்கூடாது, அப்படி நீர் வந்து என்ன ஆகக்கூடாது, சிலுவையில மறிக்க கூடாது அப்படின்னு சொன்னோன்னே இயேசு பேதுருவை பார்த்து அப்பாலே போ சாத்தானே அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. திட்டிட்டு சொல்றாரு, நீ தேவனுக்கு ஏற்றவர்களை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் அப்படின்னு சொல்லி அவனை கடிந்து கொண்டார். அந்த வசனத்தை போடுங்க. 16:23. அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலா இருக்கிறாய், தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பேதுரு வந்து புகழ்ந்திருப்பாரு இயேசு கிறிஸ்து. என்னன்னு புகழ்ந்திருப்பாரு தெரியுமா? சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். பேதுரு சொல்றான், நீங்க தான்ப்பா உண்மையான அனாயிண்டட் மேசியா, கடவுளால் அனுப்பப்பட்ட கிறிஸ்து, அனாயிண்டட் மேசியா நீங்க தான் கிறிஸ்து அப்படின்னு சொல்றான். சொன்னோடனே இயேசு அவளை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான். நீ பாக்கியவான்னா இங்கிலீஷ்ல ஆசீர்வதிக்கப்பட்டவன் வருது. இங்க பாருங்க, இங்கதான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் சொல்றாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அவனே பிசாசே, அப்பாலே போ பிசாசேன்றாரு. நீ பாக்கியவான், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாயிருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். இந்த வெளிப்பாட்டின் மேல், இந்த கல்லின் மேல்லாம் பேதுரு கிட்ட சொல்றாருன்னா, யாரெல்லாம் இயேசுதான் மேசியா, இயேசுதான் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், இயேசு நமக்காக மரிக்க போறார், உயிரோடு எழும்ப போகிறார் அப்படின்ற வெளிப்பாட்டை பெற்றிருக்கிறார்களோ அவர்களின் மேல், அந்த வெளிப்பாட்டின் மேல் என் சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாசல் அவர்களை மேற்கொள்வதில்லை. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். பரலோகத்தில் நீ கட்டுகிறது எதுவோ அது பூலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்தில் நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் அப்படின்னு பேதுரு பார்த்து பெருமையா சொல்றாரு. இந்த வெளிப்பாட்டை பெற்றுக்கொண்ட ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கையில அவனுக்கு என்ன அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றத சொல்றாரு. நீ பரலோகத்துல இருந்து ஒண்ணு பூமியில நடக்கணும்னு கட்டளையிட்டா அது பூமியில நடக்கும், பரலோகத்துல இருந்து இந்த பூமியில ஒண்ணு நடக்க கூடாதுன்னு நீ கட்டளையிட்டா அது பூமியில நடக்காது. இந்த வெளிப்பாட்டை பெற்றுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் இது உரியது அப்படின்னு இயேசு விளக்கிட்டு, கொஞ்ச நேரம் கழிச்சு தான் என்ன விதமாய் மரிக்க போகிறோம் அதெல்லாம் பத்தி பேசும்போது பேதுரு சொல்றா, நீ மரிக்க கூடாது ஆண்டவரே, நீங்க என்ன ஆகணும், அரசாளணும், நீ ராஜாதி ராஜாவா வந்து ரோமர்களை ஜெயிச்சு நீ அரசாளணும், என்றென்றைக்கும் நீங்க உயிரோட இருக்கணும், எதுக்கு நீங்க சிலுவைக்கு போறீங்க அப்படின்னு பேசும்போது பேதுருவை பார்த்து இயேசு சொல்றாரு, அப்பாலே போ சாத்தானே அப்படின்றார். ஏன்னா இதுக்கு முன்னாடி அந்த பேதுருவுக்கு தேவன் வெளிப்பாட கொடுத்திருந்தாரு. ஆனா கொஞ்ச நேரத்துல பேதுருவை பிசாசு இயக்க ஆரம்பிச்சிட்டான். என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டான், பிசாசு தன்னுடைய சிந்தனையை பேதுருவுக்கு கொடுத்து, இயேசு கூடவே இருந்த சீஷருங்க, இயேசுவோட பயணம் பண்ணி கூட டெய்லி இயேசு கூட தான் இருக்கா இரவு பகலும், அவனை பிசாசு என்ன பண்ணிட்டான், தன்னுடைய சிந்தனைகளை வந்து அவனுக்குள்ள கொடுத்து தான் என்ன செய்ய சொல்ல நினைக்கிறானோ அதை பேதுரு மூலமா என்ன பண்றான், பிசாசு சொல்ல வைக்கிறான். உடனே இயேசு என்ன பண்ணிட்டாரு, அப்பாலே போ சாத்தானே அப்படின்றாரு. நம்ம கூட இருக்கிற நெருங்கிய நண்பர்கள், நம்மளுடைய உறவினர்கள் எல்லாரும் நல்லவங்க தான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் உங்களுக்கு என்ன பண்ணிருப்பாங்க, நிறைய நன்மை செய்திருப்பாங்க, இக்கட்டுகள்ல உங்களுக்கு உதவி செஞ்சிருப்பாங்க, ஏன் 24/7 உங்க கூடயே இருப்பாங்க. ஆனா சில நேரங்கள்ல பிசாசு என்ன பண்ணிடுறான், அவனுடைய சிந்தனைய அவர்களுக்கே தெரியாம அவர்களுடைய இருதயத்துல விதைத்து உங்களுக்கு எதிராக பேச வச்சிடறான், செயல்பட வச்சிடறான். சில நேரம் உங்க மனைவி கூட அந்த மாதிரி செய்வாங்க, சில நேரம் உங்க கணவன் அப்படி செய்வாங்க, சகோதரர்கள் அப்படி செய்வாங்க, உங்க பெற்றோர் அப்படி செய்வாங்க. ஏன் அப்படி செய்வாங்கன்னா அவங்களுடைய இருதயத்துல என்ன இருக்குன்னா உங்களுக்கு நல்லதுன்னு நினைச்சுதான் செய்வாங்க. பேதுருக்கு என்ன ஆசைனா, இயேசு வந்து சிலுவையில மறிக்க கூடாது, என்றென்றைக்கும் அவர் அப்படியே இருக்கணும், நான் நல்லது தானே சொல்றேன் அப்படின்னு நினைச்சு சொல்லியிருப்பான். சில நேரம் வந்து ஜனங்கள் வந்து, தம்பி நீ வந்து ஊழியத்துக்கு போறியா, தயவு செஞ்சு போயிடாத, போனா நீ என்ன ஆயிடுவ, ரொம்ப கஷ்டப்படுவ, நீ ஒரு நல்ல சம்பாத்தியத்துக்கு வேலைக்கு போ அப்படின்னு நல்லதுக்கு தான் நம்மளை பார்த்து சொல்லுவாங்க. ஆனா ஆண்டவருடைய திட்டம் நீங்க ஊழியத்துக்கு போறதா தான் இருந்துச்சுன்னா அவங்க சொல்றதெல்லாம் பிசாசுடைய எண்ணமா இருக்கு. சொல்லுங்க, பிசாசுடைய இன்ஃப்ளூயன்ஸ்ல சொல்றாங்க.
அவங்க உங்களுடைய வாழ்க்கையில நல்லதுக்காக தான் அந்த விஷயத்த சொல்றாங்க. ஆனா நீங்க ஊழியத்து வந்துட்டா ஒரு பெரிய ராஜ்யத்தை நீங்க அசைச்சிருவீங்க. ஏன் நாளை பில்லி கிரஹாமா கூட நீங்க எழும்பிடுவீங்க. அது பிசாசுக்கு பிடிக்கல. அதனால உங்க உறவினர்கள் மூலமாகவும் உங்களுடைய நேசிக்கிற நண்பர்கள் மூலமாகவும் நீ ஊழியத்துக்கு வந்துடாத, நீ நல்ல வேலைக்கு போ, நல்லா சம்பாரி, நீ உன் லைஃப் நல்லா இருக்கும், ஊழியத்துக்கு வந்து எவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்க, நீ கஷ்டப்படாத அப்படின்ட்டு பட்டரோட பேசுவாங்க உங்ககிட்ட. நீங்க நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்கிற நபர்கள் இல்லை, அவங்களாம் நீங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிற நபர்கள். அதே நேரத்துல நீங்க ஒரு ஊழியத்துக்கு வந்து ஒரு பணத்தை காணிக்கையா கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. அப்போ உங்களோட சிந்தனைக்குள்ள வரும், இந்த பணத்தை நீ நம்ம அக்கௌண்ட்லயே வச்சிருந்தா அது என்ன ஆகும், நாளை பின்ன எதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்ட்டு ஒரு சிந்தனை வரும். அது எங்கேருந்து வர சிந்தனைனா அது பிசாசு கிட்ட இருந்து வர சிந்தனை தான். ஏன்னா பிசாசு எப்போதான் என்ன பண்றான், ஊழியத்துக்கு கொடுக்காத, ஊழியம் செய்யாத, யாருக்கும் நல்லது செய்யாத அப்படின்ற சிந்தனைகளை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பான். ஆனா நான் உங்களுக்கு சொல்றேன், தேவனிடத்திலிருந்து வருகிற சிந்தனை ஜீவனும் சமாதானமா இருக்கும். அதை நீங்க தைரியமா செய்யலாம். உங்களுக்கு ஒரு பயம் வருகிறதா, அந்த பயத்தை எதிர்த்து நீங்க செயல்படும் போது தேவன் உங்களுடைய விசுவாசத்தை பார்த்து உங்களை உயர்த்துவார். இதை நான் ஏன் சொல்லிட்டு இருக்கேன்னா, எந்த ஒரு மனிதனா இருந்தாலும் அவனை பிசாசால பயன்படுத்த முடியும். அதனால நாம என்ன செய்யக்கூடாதுன்னா, நம்மளுடைய ரகசியங்களை, தேவன் நமக்கு மட்டுமே சொல்லிய சில ரகசியங்களை ஜனங்களிடத்துல சொல்லிடக்கூடாது. அந்த மாதிரி ஒரு ராஜா சொன்னார் பாருங்க. எடுத்துக்கொள்வோம் 2 ராஜாக்கள் 20வது அதிகாரம். 2 ராஜாக்கள் 20 அதிகாரத்துல எசேக்கியா ராஜா வந்து வியாதியோட இருந்தாரு. அவருடைய சரீரத்துல சாகிற அளவுக்கு வியாதி, சாகவே போறாரு. ஏசாயா தீர்க்கதரிசி வந்து என்ன சொல்றாருன்னா, எசேக்கியா ராஜாட்ட நீ வந்து செத்து போயிருவப்பா அப்படின்னு தீர்க்க தரிசனமே உரைச்சிட்டு போயிட்டாரு. உரைச்சிட்டு போனதுக்கு அப்புறம் எசேக்கியா ராஜா என்ன பண்றாரு, போய் மண்டிட்டு அழுது ப்ரேயர் பண்றாரு. ப்ரேயர் பண்ணோடனே ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசிட்ட சொல்றாரு, அவன் ப்ரேயர் பண்ணிட்டான், அவன் இந்த காரியத்தை கொடுத்து முறையிட்டு இருக்கான், அதனால நான் அவனுக்காக வந்து இந்த காரியத்தை மாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏசாயா வந்து அந்த அரண்மனையை விட்டு வெளியே போறதுக்கு முன்னாடியே ஏசாயா தீர்க்கதரிசியை திரும்ப ரிட்டன் யூட்டர்ன் அடிச்சு எசேக்கியா ராஜா கிட்ட வந்து நீ வந்து என்ன பண்ண மாட்ட, உயிர் பொழைத்திருப்ப, ஆண்டவர் உனக்கு 15 வருஷத்தை எக்ஸ்ட்ரா தர்றாரு அப்படின்ட்டு ப்ராஃபஸியை மாத்தி சொல்ல வச்சாரு. எசேக்கியாவுடைய சிங்கிள் ப்ரேயர் அவனுடைய டெத்தை வந்து கேன்சல் பண்ணி இன்னும் எக்ஸ்ட்ரா 15 இயர்ஸ் அவனை வாழ வச்சுச்சு. அப்படிப்பட்ட ஒரு ஞானமுள்ள எசேக்கியா ராஜா அவனுடைய வாழ்க்கையில ஞானமற்ற ஒரு செயலை செய்யறாரு பாருங்க. 12வது வசனம் போடுங்க. இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எசேக்கியா ராஜா என்ன பண்ணியிருக்காரு, ப்ரேயர்லாம் பண்ணி தன்னுடைய டெத்தை கேன்சல் பண்ணி எக்ஸ்ட்ரா 15 வருஷத்தை பெற்றுக்கொண்டார், ஞானமா செயல்பட்டிருக்காரு. ஆனா இந்த 12வது வசனத்தை பாருங்க. பாபிலோனின் ராஜா எசேக்கியா வியாதிப்பட்டிருக்கிறதை கேட்டு அவனிடத்திற்கு நிருபங்களையும் வெகுமானத்தையும் அனுப்பினான். அவர் வந்து பாபிலோனின் ராஜா, இவர் இஸ்ரவேலின் ராஜா. பாபிலோனின் ராஜா வந்து எசேக்கியா ராஜாக்கு, தம்பி நீ நல்லா இருக்கியா, நீ உடம்பு முடியலன்னு நான் கேள்விப்பட்டேனே அப்படின்னு நல்லா விசாரிச்சு சில லெட்டர்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிடறான். லெட்டர்ஸ் அனுப்பிச்சதோட சேர்த்து கொஞ்சம் வெகுமானங்களையும் அனுப்புறான். ஹானரிங் இஸ் அ கல்ச்சர் ஆஃப் கிங்ஸ். கனம் பண்ணுவது ராஜாக்களின் கலாச்சாரம். ஒரு ராஜா இன்னொரு ராஜாவை கனம் பண்ணி என்ன பண்றாரு, வெகுமானங்களை அனுப்புறான். உடம்பு சரியில்லைன்ட்டு என்ன நல்லா விசாரிச்சு லெட்டர்ஸ் எல்லாம் அனுப்புறான். இதெல்லாம் பார்த்தோன்னே எசேக்கியா ராஜாக்கு என்ன மனசுல தோணிச்சுன்னா, இந்த பாபிலோனிய ராஜா வந்து எவ்வளவு நல்லவனா இருக்கான், நமக்கு எவ்வளவு நட்புறவா இருக்கிறான், நமக்கு லெட்டர்லாம் அனுப்பிச்சிருக்கான், நமக்கு வெகுமானம்லாம் அனுப்பிச்சிருக்கான் அப்படின்ட்டு அவன் மேல ஒரு நல்ல ஒரு தாட் உண்டாகி வந்தோடனே எசேக்கியா ராஜா என்ன பண்றான் பாருங்க. 13 எசேக்கியா அவர்களை அங்கீகரித்து பின்பு அவர்களுக்கு தன் பொக்கிஷ சாலை அனைத்தையும் வெள்ளியையும் பொன்னையும் கந்த வர்க்கங்களையும் நல்ல பரிமளத்தையும் தன் ஆயுத சாலை அனைத்தையும் தன் பொக்கிஷ சாலையில் உள்ள எல்லாவற்றையும் காண்பித்தான். அரண்மனையிலும் தன் ராஜ்யத்தில் எங்கும் எசேக்கியா அவர்களுக்கு காண்பியாத பொருள் ஒன்றும் இல்லை. ஏன்னா இங்க என்ன போட்டிருக்கு பாருங்க, தன்னுடைய பொக்கிஷ சாலை கந்த வர்க்கங்களையும் பரிமள தைலத்தையும் எல்லாத்தையும் காமிச்சானா, அவன் காண்பிக்காத பொருள் ஒன்றுமே இல்லையா. அந்த ராஜா கிட்ட எல்லா விஷயத்தையும் காமிச்சிட்டானா. காமிச்சோடனே அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி எசேக்கியா ராஜாவிடத்தில் வந்து, திரும்ப ஏசாயா வர்றாரு, வந்து அந்த மனுஷர் என்ன சொன்னார்கள், எங்கே இருந்து உம்மிடத்தில் வந்தார்கள் என்று கேட்டான். அதற்கு எசேக்கியா, பாபிலோன் என்னும் தூர தேசத்திலிருந்து வந்தார்கள் என்றான். அவர்கள் வந்து தூர தேசத்துல வந்தார்கள் அப்படின்றான். அப்பொழுது அவன், உம்முடைய வீட்டில் என்னத்தை பார்த்தார்கள் என்று கேட்டான். அதற்கு எசேக்கியா, என் வீட்டில் உள்ள எல்லாவற்றையும் பார்த்தார்கள், என் பொக்கிஷங்களிலும் நான் அவர்களுக்கு காண்பியாத பொருள் ஒன்றும் இல்லை என்றான். அப்பொழுது ஏசாயா எசேக்கியாவை நோக்கி, கர்த்தருடைய வார்த்தை கேளும், இதோ நாட்கள் வரும், அப்பொழுது உமது வீட்டில்
உள்ளதிலும் உமது பிதாக்கள் இந்நாள் வரைக்கும் சேர்த்ததிலும் ஒன்றும் மீதியாக வைக்கப்படாமல் எல்லாம் பாபிலோனுக்கு கொண்டு போகப்படும். ஏன்னா இந்த கொண்டு வந்து வெகுமானங்களை கொண்டு வந்தாங்களே, இவங்க தான் வந்து பார்த்துருப்பாங்க. இந்த எசேக்கியா ராஜா என்ன பண்ணிட்டான், எல்லாத்தையும் காமிச்சிட்டான். தன்னுடைய ஹாலு, பெட்ரூமு, கிச்சனு, பாத்ரூமு, பேங்க்கு, அவன் வச்சிருக்கிற கந்தக வர்க்கம், பணம், தங்கம், வெள்ளி எல்லாத்தையும் காமிச்சிட்டான். காமிச்சோடனே இவங்க போய் ராஜாட்ட சொல்லிட்டான், எசேக்கியா ராஜா உங்களோட பெரிய ஆளா இருக்காரு அப்படின்னு சொன்னேன். ஓ அவ்வளோ பெரிய ஆளா அப்படின்னு தெரிஞ்சோடனே அவன் அன்னையிலிருந்து தன்னோட இருதயத்துக்குள்ள பிசாசு என்ன சிந்தனை போட்டானா, அப்போ அதெல்லாம் திருடி நம்முடைய ராஜ்யத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு சிந்தனை அவனுக்குள்ள பிசாசு அதை யூஸ் பண்ணி ஃபியூச்சர்ல என்ன பண்ணிடுவானா, இந்த ராஜ்யத்தை அழிச்சு பாபிலோனியர்கள் என்ன பண்ணிடுவார்களாம், எல்லாத்தையும் சூறையாடி கொண்டு போய் அவர்களுடைய ராஜ்யத்துக்கு வச்சிருவாங்க. இதுக்கு விதை யார் போட்டதுன்னா, இந்த விஷயத்துக்கு காரணமா இருந்து செயல்பட்டது யாருன்னா எசேக்கியா ராஜா தான். எசேக்கியா ராஜா பிளைண்டா அவங்களை நம்பிட்டான். வந்து அந்த நிருபங்களை கொடுத்தவங்கள, அந்த வெகுமானங்களை அந்த ராஜா ஆள் அனுப்பிச்சிருப்பாங்களா, அவங்கள பிளைண்டா நம்பிட்டான். இதெல்லாம் அந்த விஷயம் ராஜா போச்சு. நம்பினதுனால அந்த ராஜாவுடைய காதுக்கு இந்த வந்திருப்பாங்கல்ல, இவங்க போய் சொல்லிட்டாங்க உங்களோட பெரிய பணக்காரங்க இருக்காங்க, அது இருக்கு இது இருக்கு எல்லாமே இருக்குன்னு சொன்னோடனே அந்த ராஜாவுடைய இருதயத்துல, ஓ நம்மளோட இவன் பெரிய ஆளா இருக்கானா, அப்போ நம்ம என்ன பண்ணிடுவோம், இவனை போர் பண்ணி ஜெயிச்சு இந்த ராஜ்யத்தை ஜெயிச்சு அவன்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் அள்ளி நம்ம இடத்துல கொண்டு வந்து வச்சுக்குவோம் அப்படின்ற ஒரு ஆசையை பிசாசு அந்த ராஜாவுடைய இருதயத்துல போட்டுட்டான். அதுக்கு முன்னாடி அந்த ராஜா எப்படி இருந்தான், எசேக்கியா ராஜா சாக போறாரு, அவன் எப்படி இருப்பா, நல்லா இருக்கியாப்பா, அப்படியா இப்படியான்ட்டு லெட்டர் அனுப்பிச்சிருக்கான், வெகுமானம் அனுப்பிச்சிருக்கான். ஆனா அந்த காரியமே அவனுக்கு தீமையா மாறிடுச்சு. இதை நான் ஏன் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன்னா, சில மனிதர்கள் கிட்ட, சில நபர்கள் கிட்ட உன்னுடைய எல்லா ரகசியத்தையும் சொல்லக்கூடாது. ஏன் அவங்களுடைய ரொம்ப ட்ரஸ்டபிள் பர்சனா இருந்தாலும் யார்கிட்ட என்ன ரகசியத்தை சொல்லணும், யார்கிட்ட எந்த ரகசியத்தை சொல்லக்கூடாது அப்படின்ற சில காரியங்கள் இருக்கு. ஏவாள் வந்து அன்னைக்கு பிசாசு கிட்ட மட்டும் தேவன் எல்லா பழத்தையும் உங்களை சாப்பிடக்கூடாதுன்னு பிசாசு சொல்லியிருப்பான். எல்லா பழத்தையும் உங்களுக்கு சாப்பிடக்கூடாதுன்னு தேவன் சொன்னார்ல, அதனால நீ என்ன பண்ணியது, ஏன் எல்லா பழத்தையும் சாப்பிடாத அப்படின்னு ஆண்டவர் சொன்னாரா அப்படின்னு கேட்கும்போதே ஏவாள் அன்னைக்கு சொல்லியிருக்கலாம் பிசாசை பார்த்து, நீ என்கிட்ட பேசாத போ அப்படின்னு அனுப்பிச்சு விட்டுருக்கலாம், இல்லாட்டி இது உனக்கு தேவையில்லாத விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனா அப்படிலாம் சொல்லாம தேவன் எல்லா பழத்தையும் சாப்பிடலாம், ஆனா இந்த ஒரு பழத்தை மட்டும் தான் சாப்பிடக்கூடாது அப்படின்னு எங்ககிட்ட சொன்னாரு அப்படின்னு வாயை விட்டா. வாயை விட்டோடனே பிசாஸ் அங்க ஒரு பிளானை போட்டா, ஓ இந்த பழத்தை தான் அவன் சாப்பிடக்கூடாதா, அப்போ இந்த பழத்தை அவனை திங்க வச்சிரும் அப்படின்னு ஒரு பிளானை போட்டான். அந்த பிளானுடைய விளைவுகள் தான் நாம இப்போ பூமியில பாக்குற வியாதி, வறுமை, நஷ்டம், மரணம், எல்லா தீமையான காரியமும் கொடூரமான காரியங்களும். தேவன் நமக்கு சில ரகசியங்களை பர்சனலா கொடுத்துருப்பாரு. இன்னைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில சில ரகசியங்களை பர்சனலா கொடுத்துருப்பாரு. ஒரு பிசினஸ் ஐடியாவை கொடுத்துருப்பாரு. அதை நீங்க மட்டுமே செய்யணும்னு நினைச்சிருப்பாரு. நீங்க வந்து என்ன பண்ணுவீங்க, அதை 4 பேர்கிட்ட சொல்லி நீங்க ஆரம்பிக்கிறதுக்குள்ள அவங்க அந்த பிசினஸ் ஆரம்பிச்சு அவங்க நல்லா ஆயிடுவாங்க, இல்லாட்டி அந்த பிசினஸ் கவுந்து போயிடும். ஒன்று அவங்க அந்த பிஸ்னஸை பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக போயிடுவாங்க, இல்லை நீங்கள் ஆண்டவர் உங்களுக்காகவே வச்சிருக்க பிஸ்னஸ் அவங்க ட்ரை பண்ணி பார்த்து ஃபெயிலியர் ஆயிடுவாங்க. ஃபெயிலியர் ஆனோடனே, ஓ அந்த பிஸ்னஸ் அவன் ட்ரை பண்ணி பார்த்தா ஃபெயிலியர் ஆயிடுச்சு, அப்போ நம்மளும் பண்ணால் ஃபெயிலியர் ஆகிப்போமோ அப்படின்னு நினச்சி நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க, அதை பண்ணாமே போயிடுவீங்க. இன்னொரு உதாரணத்தை பார்ப்போம். 1 சாமுவேல் 16வது அதிகாரம் முதல் வசனம் போடுங்க. 1 சாமுவேல் 16 பாருங்க, என்ன இங்கே சினாரியோனா, சவுல் வந்து ராஜாவா இருக்காரு. ஆனா சவுல் வந்து ராஜாவா இருந்துட்டு கர்த்தருடைய கற்பனைகளுக்கு எதிராக செயல்படுறாரு. அவர் சரியா ஒரு ராஜாவா செயல்படலை. அதனால சாமுவேல் வந்து ரொம்ப ஃபீல் பண்றாரு, இப்படி சவுலை வந்து அனாயின்ட் பண்ணிட்டோமே ராஜாவா, அவன் ராஜாவானதுக்கு அப்புறம் அவனுடைய நடவடிக்கைகள்லாம் சரியில்லையே அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது ஆண்டவர் வந்து சாமுவேல்கிட்ட வந்து பேசுறாரு. கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் மேல் ராஜாவாயிராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்து கொண்டிருப்பாய். நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பி கொண்டு வா, பெத்லகேபியனாகிய ஈசாயனிடத்துக்கு உன்னை அனுப்புவேன். அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றான். இப்போ சவுல் ராஜாவா தான் இருக்காரு இந்நேரமும். அந்த டயத்துல ஆண்டவர் சொல்றாரு, உன் தைல கொம்பை வந்து என்ன பண்ணிக்க, அபிஷேக தைலத்தினால நிரப்பிக்க நான் ஒருத்தனை காமிக்கிறேன், பெத்லகேம்ல போ, அங்க வந்து நான் என்ன பண்றேன், ஈசாயினிடத்துக்கு உன்னை அனுப்புறேன், அங்க வந்து அவனுடைய குமாரில் ஒருவனை நான் உனக்கு காமிக்கிறேன், அவனை நீ என்ன பண்ண, அபிஷேகம் பண்ணு, அவன் தான் நெக்ஸ்ட் ராஜாவான் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்படி சொன்னோடனே சாமுவேல் வந்து வயசா ஒரு கேள்வி கேட்கிறார். என்ன கேட்கிறார்னா, அதற்கு சாமுவேல், நான் எப்படி போவேன், சவுல் இதை கேள்விப்பட்டால் என்னை கொன்று போடுவானே என்றான். அப்பொழுது கர்த்தர், நீ ஒரு காளையை கையோடே கொண்டு போய் கர்த்தருக்கு பலியிட வந்தேன் என்று சொல்லி. நம்ம வாழ்க்கையில நிறைய நேரத்துல
உதாரணத்துக்கு பாருங்க, உங்களுக்கு ஒரு பொண்ணோ பையனோ இருக்கான்னு வைங்களேன், அவங்களுக்கு மாப்பிள்ளையோ பொண்ணோ பார்க்க போறீங்க. போறதுக்கு முன்னாடியே நான் இந்த வீட்டில் இருக்கிற இந்த பொண்ணை தான் நான் வந்து என் பையனுக்கு பார்க்க போறேன், இந்த பையனை தான் என் பொண்ணுக்கு பார்க்க போறேன் அப்படின்னு ஒரு 4-5 பேர்ட்ட சொல்லிட்டீங்கன்னு வைங்களேன், உங்க கிட்ட வந்து நல்ல மாதிரியே பேசிக்கிட்டு என்ன பண்ணிடுவாங்க, அங்க போய் என்ன பண்ணிடுவாங்க தெரியுமா, நீங்க போறதுக்கு முன்னாடியே வாட்ஸ்அப்போ மெசேஞ்சரோ போட்டுவிட்டு இவங்கெல்லாம் நல்லவங்க கிடையாது, இவங்கெல்லாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு காரியத்தை கெடுத்து விட்டுருவாங்க. அதனால போறதுக்கு முன்னாடி நீங்க எங்க போறீங்க எங்க வரீங்கன்ட்டு எல்லா விஷயத்தையும் எல்லாத்தையும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சாமுவேலுக்கும் இப்படி ஒரு காரியம் தான் நடந்துச்சு. நீங்க ஒரு பிசினஸ் டீல் முடிக்க போறீங்க, இந்த டீலை இவ்வளவுக்கு தான் முடிக்க போறோம் அப்படின்ட்டு நீங்க எல்லாத்தையும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, சொல்ல தேவையும் இல்லை. இயேசு சொன்னாரு, நீங்கள் புறாவை போல கபடற்றவர்களாக இருங்கள், சர்ப்பத்தை போல வினா உள்ளவர்களாக இருங்கள். மத்தேயு 10:16 அந்த வசனத்தை போடுங்க. இது 1 சாமுவேல் 16 இந்த கதை வருது. அது மத்தேயு 10:16 இயேசு அந்த வசனத்தை சொல்றாரு. இது கோ இன்சிடென்ஸா இருக்கு. இங்க பாருங்க, இயேசு என்ன சொல்றாரு பாருங்க, ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். ஆகையால் சர்ப்பங்களை போல் வினா உள்ளவர்களாகவும் புறாக்களை போல கபடற்றவர்களாக இருங்கள். இயேசு என்ன சொல்றாரு, நீ ஆடுதான், ஆனா நீ போற இடத்துல இருக்கிறவங்க இருக்காங்கல்ல, அவங்க எல்லாரும் ஆடு கிடையாது, அவங்க எல்லாம் ஓநாய்கள். அவங்க என்ன பண்ணிடுவாங்க, ஓநாய்கள் எப்படிப்பட்டது தெரியுமா, தந்திரம் உள்ளது. பிளான் பண்ணி கூட்டு சேர்ந்து ஒரு ஆட்டை வந்து போட்டு தள்ளி சாப்பிட்டுரும். அதனால நீ போற இடம் ஓநாய். இந்த உலகம் வந்து ஓநாய் கூட்டமா இருக்கு. சொல்லுங்க, உலகத்துல இருக்கிற ஒவ்வொருத்தரும் எல்லாரும் ஓநாயா தான் இருக்காங்க. எல்லாரும் ஆடுகள் கிடையாது. சில ஆடுகள் இருக்கு, உங்களை மாதிரியே நல்லவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஆனா எல்லாரும் நல்லவர்கள் கிடையாது, எல்லாரும் ஆடுகள் கிடையாது, ஓநாய்களா இருக்காங்க. அதனால நீ வந்து என்ன பண்ணு, புறாவை போல் கபடற்றவனா இரு. கபடற்றவனா தப்பு செய்யாத, பரிசுத்தமானவனா இரு. ஆனா இன்னொரு விஷயத்த நான் உனக்கு சொல்றேன், சர்ப்பத்தை போல் வினா உள்ளவனா இரு. தமிழ்ல வினா உள்ளவனா இரு அப்படின்னு சொன்னோடனே உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அந்த வசனத்தை டிஸ்பிளே பண்ணுங்க, இங்கிலீஷ்ல கீழே இருக்கும் பாருங்க, சர்பண்டை போல் வைஸா இரு அப்படின்னு போட்டிருக்கோம். I am sending you out as sheep among wolves, so be as shrewd as snakes and harmless as doves. இருங்க, அதை NKJV-ல போடுங்க. wise as a serpent KJV-ல இருக்கு பாருங்க. therefore wise as a serpent, சர்ப்பத்தை போல ஞானம் உள்ளவனா இரு. ஞானம் உள்ளவனா இருக்கிறதுனா என்னன்னா, சில காரியங்களை சில நேரங்கள்ல சொல்லக்கூடாது, நிறைய நேரங்கள்ல காரியங்களை மறைத்து வைத்திருக்கணும். நீதிமொழிகள்ல சாலமோன் இப்படி எழுதுறாரு, காரியத்தை மறைப்பது கர்த்தருக்கு மேன்மை, காரியத்தை ஆராய்வதோ ராஜாவுக்கு மேன்மை. காரியத்தை மறைப்பது தேவனுக்கு மேன்மை, காரியத்தை ஆராய்வதோ ராஜாக்களுக்கு மேன்மை. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்ட நீ ராஜாவா இருக்க, இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்ட நீ ஆசாரியனா இருக்க. இயேசு சொன்னாரு, எவர்கள் தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டார்களோ அவர்கள் தேவர்கள் என்று எழுதி இருக்கிறதே அப்படின்னு யோவான்ல வந்து இயேசு கோட் பண்றாரு. யாரெல்லாம் தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் தான் தேவர்கள். பேதுரு சொல்றாரு, அழிவுள்ள வித்தினாலே அல்ல, அழிவில்லாத தேவனுடைய வசனத்தினாலே நீங்கள் வித்தினாலே மீண்டும் ஜனிப்பிக்கப்பட்டு இருக்கிறீர்கள் அப்படின்னு இருக்கு. இன்னைக்கு உங்களுக்குள்ள தேவனுடைய வித்து இருக்கு, நீங்க மறுபடியும் பிறந்திருக்கிறீங்க. இன்னைக்கு நீங்களும் என்னவா இருக்கீங்க, ஒரு குட்டி தேவனா இருக்கீங்க. கர்த்தர் எப்படி ஆதாமையும் ஏவாளையும் படைச்சாரு, தன்னுடைய சாயல் தன்னுடைய ரூபத்தின்படி ஒரு தேவனாதான் படைச்சிருக்காரு. இங்க 25ல சொல்லப்பட்டிருக்கு நீதிமொழியில, காரியத்தை மறைப்பதோ தேவனுக்கு மேன்மை. ஒரு மேன்மையான ஒரு காரியத்திற்கு ஆண்டவர் அழைச்சிருக்காரு. எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டு இருக்க கூடாது, எல்லாத்தையும் சொல்லிவிட்டு இருக்க கூடாது. நீதிமொழியில் 10:14 இங்க பாருங்க, ஞானவான்கள் அறிவை சேர்த்து வைக்கிறார்கள், மூடுடைய வாய்க்கு கேடு சமீபத்திருக்கிறது. ஞானவான்கள் என்ன பண்றாங்க, அறிவை சேகரித்து வைத்திருக்கிறாங்களாம், மூடனுடைய வாய்க்கு கேடு சமீபமா இருக்கிறது. மூடனுடைய வாய்க்கு ஏன் கேடு சமீபமா இருக்கிறதுனா, அந்த வசனத்தை இங்கிலீஷ்ல வாசிங்க, உங்களுக்கு புரியும். போடுங்க, அதை நான் இங்கிலீஷ்ல வாசிக்கிறேன். Wise people store up knowledge, but the mouth of foolish is near destruction. இதை வந்து NCV-ல போடுங்க. NCV-ன்னு ஒரு டிரான்ஸ்லேஷன் இருக்கு, அதுல போடுங்க. ஏன் வந்து மூடனுடைய வாய்க்கு தீமை, அதாவது டிஸ்ட்ரக்ஷன், அழிவு சமீபத்து இருக்குன்னா NCV-ல போடுங்க. ஓகே, NCV-ல நான் வாசிக்கிறேன். The wise don't tell everything they know, but the foolish talk too much and are ruined. அதாவது இந்த மூடன் என்ன பண்ணுவானா, நிறைய காரியங்களை பேசி தன்னிடத்துல இருக்கிற ஞானத்தெல்லாம் சொல்லி காலி பண்ணிடுவானா. காலி பண்றதுனால அவனுக்கு தெரிஞ்ச ரகசியங்களெல்லாம் அவன் எல்லாத்தையும் வெளியே விட்டுறதுனால அவனை சுற்றி இருக்கிற நபர்களே அந்த ரகசியத்தை அறிந்து கொண்டு அவனை கொல்ல வந்துடுறாங்க.
இதற்கு ஒரு சிறந்த உதாரணம் யாருன்னா சாம்சன். சாம்சனுக்கு வந்து பலம் வந்து முடியல இருக்கு அப்படின்ற மேட்டரை சாம்சன் சொல்லாத வரைக்கும் தான் சாம்சன் ஜெயிச்சுக்கிட்டு இருந்தான். எப்போ அவன் அந்த ஸ்திரீ கிட்ட நம்பி அந்த விஷயத்த சொன்னானோ அன்னைக்கே அவன் மொட்டை அடிக்கப்பட்டான், அன்றைக்கே அவன் பலனிழந்து போனான், அன்றைக்கே அவன் கண்கள் குருடாக்கப்பட்டது, அன்றைக்கே அவனுடைய வாழ்க்கையின் கடைசி இடத்திற்கு வந்து விட்டான். இன்னைக்கு ஒரு தீர்க்க தரிசன செய்தியா சொல்றேன். இது வரைக்கும் நீங்க நிறைய பேர்கிட்ட உங்களுடைய ரகசியங்களை சொல்லியிருப்பீங்க, உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் பேலன்ஸை சொல்லியிருப்பீங்க, யாரை திருமணம் முடிக்க போறோம், அடுத்து நான் என்ன பிஸ்னஸ் பண்ண போறேன், நான் இதை செய்ய போறேன் அதை செய்ய போறேன் அப்படின்ட்டு நிறைய பேர்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. சொல்றது நல்லதுதான், ஆனா யார்கிட்ட சொல்லணும் அப்படின்னு இருக்குல்ல, உங்க மனைவிட்ட சொல்லுங்க, உங்க அப்பா அம்மாட்ட சொல்லுங்க, உங்க அதோட நிப்பாட்டிக்கோங்க. எல்லார்ட்டையும் சொல்லி 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 என்ன ஆயிடுதுன்னா உங்களுடைய அழிவு, உங்களுடைய தீமைகளுக்கு நீங்களே காரியரா மாறிடுறீங்க. ஏன்னா பிசாசு எவனை விழுங்கலாமோ என்று கர்ஜிக்கிற சிங்கத்தை போல வகை தேடிக்கொண்டிருக்கிறான் அப்படின்னு எழுதப்பட்டிருக்குது வேதத்துல. சொல்லுங்க, பிசாசு எவனை விழுங்கலாமோ என்று அலைந்து தெரிந்து கொண்டிருக்கிறான். அவனால உங்களை விழுங்க முடியாது. ஆனா உங்க வாயிலிருந்து ஒரு சீக்கிரட் வெளியே போயிடுச்சுன்னா அந்த சீக்கிரட்டை பயன்படுத்தி உங்களை அழிப்பதற்கு பிசாசு தேடிக்கொண்டே இருக்கிறான். எப்போ இவனுடைய சீக்கிரட்டை இவன் வெளியே விடுவான் அப்படின்ட்டு. அப்போ சாமுவேல் என்ன பண்றாரு, கர்த்தர்ட்ட சொல்றாரு, நான் எப்படி போவேன், சவுல் இதை கேள்விப்பட்டால் என்னை கொன்று போடுவானே. 16:2 என்றான். அப்பொழுது கர்த்தர், நீ ஒரு காளையை கையோடே கொண்டு போய் கர்த்தருக்கு பலியிட வந்தேன் என்று சொல்லி. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ எப்பா அபிஷேகம் பண்ண போறேன், ஒருத்தனை ராஜாவா அபிஷேகம் பண்ண போறேன்னு சொல்லிட்டு போறேன்னா நான் டீ சாப்பிட போறேன்னு போயிட்டு வர வேண்டியதானே, போய் டீ சாப்பிட்டு வர வேண்டியதானே. அங்க ஒரு புதுசா ஒரு ஹோட்டல் ஓபன் பண்ணியிருக்காங்க, அங்க பிரியாணி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே. நீ ஒரு இடத்துக்கு போறீங்க, ஒரு காரியத்துக்கு போறீங்கன்னா ஃபுல்லா ரிவீல் பண்ணிட்டு போகணும்னு அவசியம் இல்லை. ஞானமா நடந்துக்கோங்க. நான் சொல்றேன் பாருங்க, என்ன பண்ணிடுறேன், கர்த்தரே ஐடியா கொடுக்குறாரு. நீ ஏன் தம்பி உண்மையை சொல்லணும், அதுக்கு பொய் சொல்லு அப்படின்னு சொன்னாரா? பொய் சொல்லாத, இந்த உண்மையை சொல்லாம நான் உனக்கு சொல்றேன், நான் இன்னொரு விஷயம் சொல்றேன், அந்த உண்மையை சொல்லு அப்படின்றாரு. ஆண்டவர் என்ன சொல்லணும், தம்பி பலி அபிஷேகம் பண்ணி அவனை ராஜாவாக்க போறேன்றது உண்மைதான், ஆனா அதை சொல்லாத, அதை மறைச்சிரு. காரியத்தை மறைப்பது தேவனுக்கு மேன்மையான காரியம். அதை மறைச்சிட்டு இன்னொரு காரியத்துக்கு நீ போ, அந்த காரியத்தை சொல்லு, இந்த காரியத்தை நீ சீக்கிரட்டா பண்ணு அப்படின்றாரு. ஒரு ஐடியா சொல்றாரு. ஆண்டவர் இங்க பொய் சொல்ல சொன்னாரா அப்படின்னு கேட்டா, ஆண்டவர் இங்க மெய்யை மறைக்க சொன்னார், அதாவது உண்மையை மறைக்க சொன்னார். பொய் சொல்ல ஆண்டவர் என்னையும் சொல்ல மாட்டாரு, ஆனா உண்மையை மறைக்க சொல்லுவார். சில நேரங்கள்ல உங்கள்கிட்ட சில உண்மைகளை மறைக்க சொன்னார்னா அந்த உண்மைகளை நீங்க மறைக்கிறது மேன்மையான காரியம். ஏன்னா அதனால பெரிய டிஸ்ட்ரக்ஷன்ஸ்குள்ள நீங்க போயிடுறீங்க, பெரிய அழிவுக்குள்ள நீங்க போயிடுறீங்க. சில பேர் என்ன பண்ணிடுவாங்க, தான் செஞ்ச பாவங்களை கூட என்ன பண்ணிடுவாங்க, எல்லார்ட்டையும் போய் சொல்லுவாங்க. அப்படி சொல்லும் போது என்ன பண்ணிடுவாங்கன்னா அவங்க போய் வெளியே போய் அவங்கள அவமானப்படுத்தி, அவனாப்பா அந்த தப்பெல்லாம் பண்ணியிருக்கான், இந்த தப்பெல்லாம் பண்ணியிருக்கான். நான் சொல்றேன், இயேசு அவருடைய ரத்தத்தினால உங்களுக்கு கழுவி பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். இன்னைக்கு நீங்க பரிசுத்தவான். நீங்க ஒரு காலத்துல பாவியா இருந்தீங்க, அந்த தப்பு பண்ணதெல்லாம் இன்னைக்கு போய் சொல்லிட்டு இருக்க தேவையில்ல. ஒரு வசனத்தை வாசிப்போம். நீதிமொழிகள் 25:9-10. சிலர் என்ன பண்ணுவாங்க, அவங்க ஹஸ்பண்ட் வந்து பயங்கர தண்ணி அடிக்கிறவராக இருப்பாங்க, இல்லாட்டி அந்த ஹஸ்பண்டுக்கு ஏதாவது வீக்னஸ் இருக்கும், இல்லாட்டி அவங்க பிள்ளைங்களுக்கு ஏதாவது வீக்னஸ் இருக்கும். அதை என்ன பண்ணுவாங்க, பாஸ்டர்கிட்ட சொல்லி ப்ரேயர் பண்ண சொல்லுவாங்க. அதை அவங்க என்ன பண்ணுவாங்க, பாஸ்டர்கிட்ட சொல்லி ப்ரேயர் பண்ண சொன்னே பாஸ்டர் ப்ரேயர் பண்ணிடுவார். அதோட ஸ்டாப் பண்ணிக்க வேண்டியது தானே. இவங்க பர்சனலாக ஆண்டவர்கிட்ட சொல்லி ப்ரேயர் பண்ணிக்கலாம், அதோட ஸ்டாப் பண்ணிக்க வேண்டியது தானே. அது இல்லாமல் என் ஹஸ்பண்ட் அப்படி பண்ணுறாரு, என் பொண்டாட்டி இப்படி பண்ணுது, என் பிள்ளைங்க அப்படி பண்ணுறாங்க அப்படின்னு ஊர் ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் போய் புலம்புறது. போடுங்க அந்த வசனத்தை. நீ உன் அயலானோட மாத்திரம் உன் வியாஜத்தை குறித்து வழக்காடு, மற்றவனிடத்தில் ரகசியத்தை வெளிப்படுத்தாதே. டிபேட் யுவர் கேஸ் வித் யுவர் நெய்பர். உனக்கு யார் கூட ப்ராப்ளம் இருக்கோ, உனக்கு யார் கூட அதை பேச வேண்டியது இருக்கோ அவங்க கிட்ட மட்டும் பேசு, மற்றவங்ககிட்டலாம் அந்த விஷயத்த சொல்லாத. நிறைய பெண்கள் தான் இந்த மேட்டரை செய்யறதே. பிரதர் என் ஹஸ்பண்ட் அப்படி பண்ணிட்டாரு, என் ஹஸ்பண்ட் இப்படி பண்றாரு, ஊர் ஃபுல்லாக போய் சொல்றது. சொன்னோடனே அது என்ன ஆயிருது, அது எல்லா இடத்துலையும் பரவிடுது. பரவனோடனே உங்களுடைய பிரச்சனை தீந்துருன்னு நினைக்கிறீங்களா? உங்க பிள்ளைங்களை பத்தி குறையா ஊர் ஃபுல்லா சொன்னோடனே உங்க பிரச்சனை தீந்துருன்னு நினைக்கிறீங்களா? உங்க பிரச்சனை எல்லாம் தீர போறது இல்லை. என்ன நடக்கும் தெரியுமா? அடுத்த வசனத்தை போடுங்க. 25:10. மற்றபடி அதை கேட்கிறவன் உன்னை நிந்திப்பான், உன் அவமானம் உன்னை விட்டு நீங்காது. நீ உன் பிரச்சனைய ஆண்டவர்கிட்ட முறையிடு, அவர்கிட்ட பேசு, அவர்கிட்ட டீல் பண்ண. ஆண்டவர் அதை மாத்துவாரு.
உன் ஹஸ்பண்ட்டை சொல்லு, உன் ஹஸ்பண்ட் உனக்கும் உன் ஹஸ்பண்டுக்கு ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு, ஹஸ்பண்டை வச்சு கேர் பண்ணி மாற்று. உன் பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லு, ஸ்பிரிச்சுவல் ஃபாதர்ஸ்கிட்ட பேசி அதை மாற்றுங்க, உங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட பேசி மாற்றுங்க. அதை போய் ஊர் ஃபுல்லாக என் ஹஸ்பண்ட் அப்படி செஞ்சார், என் ஒய்ஃப் இப்படி செஞ்சாங்க, என் பிள்ளைங்க சரியில்லை, அது இல்லை, எல்லா அவள் அப்படி பண்ணிட்டா, இவ அப்படி பண்ணிட்டா, உங்களுடைய வீக்னஸ், உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாத்தையும் சொல்லும்போது அவங்க அதெல்லாம் தீர்த்து வைக்க மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களை பற்றி இவனுக்கு அப்படி நடந்துருச்சு, அவளுக்கு இப்படி நடந்துருச்சுன்னு உங்களை மேலும் அவமானப்படுத்துவாங்களே தவிர்த்து உங்களுடைய பிரச்சனையை அவர்கள் தீர்க்க மாட்டார்கள். அவர்களுக்கு இது ஒரு என்டர்டெயின்மெண்ட். அவர்களுடைய என்டர்டெயின்மெண்ட்டுக்கு நீங்கள் தீனி ஆயிடாதீங்க, அவருடைய வயிற்று பசிக்கு நீங்கள் தீனியாக மாறிடாதீங்க. கோரே கேஷன் டெலரே பாலாபாரா. திரும்ப வருவோம் நம்ம 1 சாமுவேல் 16க்கு. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ அவனை அபிஷேகம் பண்ண போற அப்படின்னு ஏன்பா சொல்லிட்டு போற, சொன்னாதான் உனக்கு பிரச்சனை, அதை சொல்லாத இதை சொல்லு அப்படின்றாரு. சொல்லிட்டு 3 பாருங்க, ஈசாயை பலி விருந்துக்கு அழைப்பாயாக. 16:3, 1 சாமுவேல் 16:3. ஈசாயை பலி விருந்துக்கு அழைப்பாயாக, அப்பொழுது நீ செய்ய வேண்டியதை நான் உனக்கு அறிவிப்பேன், நான் உனக்கு சொல்லுகிறவனை எனக்காக அபிஷேகம் பண்ணுவாயாக என்றார். கர்த்தர் சொன்னபடியே சாமுவேல் செய்து பெத்லெகேமுக்கு போனான். அப்பொழுது அவ்வூரில் மூப்பர் தத்தளிப்போடே அவனுக்கு எதிர்கொண்டு வந்து, நீர் வருகிறது சமாதானமா என்றார். ஏன்னா ஒரு தீர்க்கதரிசி ஒரு ஊருக்கு வராருன்னா ஒன்று தேவனிடத்துலேருந்து நற்செய்தியை கொண்டு வருவார், இல்லாட்டி துர்ச்செய்தியை கொண்டு வருவார். இந்த ஊரை அழிக்க ஆண்டவர் போறாரு, மனம் திரும்புகடா அந்த மாதிரி ஏதாவது கொண்டு வருவார், இல்லாட்டி இந்த ஊரில் ஏதாவது நல்லது அந்த மாதிரி ஏதாவது சொல்ல வருவார். அதனால அவங்க பதறி அடிச்சுட்டு வராங்க, சமாதானமா. அதற்கு அவன், சமாதானம் தான், நான் ஒரு பையனை ஆண்டவர் அபிஷேகம் பண்ண சொன்னாரு, அவனை அபிஷேகம் பண்ண வந்தேன் அப்படின்னு அவன் சொல்லலை. என்ன சொல்றான் பாருங்க, கர்த்தருக்கு பலியிட வந்தேன், நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணி கொண்டு என்னுடைய கூட பலி விருந்துக்கு வாருங்கள் என்றான். மேலும் ஈசாயும் அவன் குமாரையும் பரிசுத்தம் பண்ணி அவர்களையும் பலி விருந்துக்கு அழைத்தான். அவர்கள் வந்தபோது எலியாபை பார்த்தவுடனே, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படுபவன் இவன்தானாக்கும் என்றான். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர பலத்தையும் பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன், மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறான். இப்போ பலி விருந்துக்கு போயிட்டாங்க. போனதுக்கு அப்புறம் சாமுவேல் என்ன பண்றாரு, ஈசாயுடைய மகன் எலியாபை பார்த்தோன்னே, இவன் தானா, இவனை நான் அபிஷேகம் பண்ணணுமா, இவன் நல்லா ஹைட்டா இருக்கான், இவன் ரொம்ப அழகா இருக்கான், பார்க்க ரொம்ப மெச்சூர்டா இருக்கான், இவனை நான் அபிஷேகம் பண்ணணுமா அப்படின்னு ஆண்டவர்கிட்ட சாமுவேல் கேட்கிறான். கேட்டோடனே ஆண்டவர் சொல்றாரு, மனுஷன் பார்க்கிற விதமாய் நான் பார்க்க மாட்டேன்பா, நீ இவனுடைய ஹைட்டை பார்க்கிற, நீ இவனுடைய வெயிட்டை பார்க்கிற, நீ இவனுடைய அழகை பார்க்குற. இங்கே பாருங்க, அந்த வசனத்தை வாசிக்கிறேன். 7, கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன், மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். உங்களோட சுற்றி இருக்கிற நிறைய நபர்கள் நல்லவர்கள் போலவே உங்களுக்கு தோன்றுவார்கள், நல்லா அழகாக இருப்பாங்க, ஹைட்டாக இருப்பாங்க, சாஃப்டாக பேசுவாங்க. எங்கள் சொந்தக்காரங்களே ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க நம்மகிட்ட சீக்கிரட்டை வாங்கி நம்மளை போட்டு தள்ளுறதுக்கு என்னென்ன வேலையோ, நம்மளுடைய பேரை கெடுக்கிறதுக்கு என்னென்னமோ எல்லாமே செய்வாங்க. உங்களுடைய சொந்தங்களில் நிறைய பேர் அப்படி இருப்பாங்க, உங்கள் நண்பர்கள் நிறைய பேர் அப்படி இருப்பாங்க. நீங்கள் அவனுடைய முகத்தை மட்டும்தான் பார்ப்பீங்க, ஆனால் அவனுடைய உள்ளான இன்டென்ஷன்ஸ் என்னன்றது கர்த்தருக்கு மட்டும்தான் தெரியும். யோவான் 2வது அதிகாரம் கடைசி வசனம் போடுங்க. இயேசுவை பத்தின வசனம், மனுஷர் உள்ளத்தில் இருப்பதை அவர் அறிந்திருந்தபடியால் மனுஷரை குறித்து ஒருவரும் அவருக்கு சாட்சியை கொடுக்க வேண்டியதில்லை. முந்தின வசனம், அப்படியும் இயேசு எல்லாரையும் அறிந்தபடியால் அவர்களை நம்பி இணங்கவில்லை. இதுக்கு முந்தின வசனம் போடுங்க, அப்படியே இன்னொரு முந்தின வசனம் அப்படியே போங்க. இங்க அப்படியே ஸ்டாப் பண்ணுங்க. பஸ்கா பண்டிகையில் அவர் எருசலேம் இருக்கையில் அவர் செய்த அற்புதங்களை அநேகர் கண்டு அவருடைய நாமத்தில் விசுவாசம் வைத்தார்கள். அவர் செஞ்ச அற்புதத்தெல்லாம் பார்த்து இயேசுவின் மேல விசுவாசம் வச்சாங்க. அடுத்து இயேசுவை நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி இருந்தும் இயேசு எல்லாரையும் அறிந்திருந்தபடியால் அவர்களை நம்பி இணங்கவில்லை. இயேசு செஞ்ச அற்புதத்தெல்லாம் பார்த்து, இன்றிலிருந்து நீர்தான் மேசியா, நீர்தான் அற்புதம் செய்கிறீர் அப்படின்னு அவங்க என்ன ஆயிட்டாங்கன்னா, இயேசு மேல விசுவாசம் வச்சு பிலீவர்ஸா மாறிட்டாங்க. பிலீவர்ஸா அவங்க மாறினதுக்கு அப்புறமும் இயேசு எல்லாரையும் என்ன பண்ணலையா, நம்பலையாம். சிலரை தான் அவர் நம்பினாரு, சிலரை தான் அவர் நம்பிக்கைக்குரியவர்களா தன்னுடைய லைஃப்ல வச்சுக்கிட்டாரு. ஏன் 12 அப்போஸ்தலர்களை அவர் செலக்ட் பண்ணாரு? ஏன்னா அவர்களெல்லாம் அவர் நம்பிக்கைக்குரியவர்களா செலக்ட் பண்ணாரு. அதுலயும் ஒருத்தர் ஏமாத்திட்டு போனா சரியா, ஆனாலும் ஆண்டவர்கிட்ட யாரெல்லாம் நம்பணும் ஆண்டவரே அப்படின்னு கேட்டு ஒரு லிஸ்ட் வாங்கினாரு.
உங்களுடைய லைஃப்லையும் சில சீக்ரெட்ஸை ரிவீல் பண்ணணும், சொல்லணும், வச்சுக்கணும்னா ஒரு சில நம்பிக்கைக்குரியவர்களை ஆண்டவர்கிட்ட கேட்டு வாங்கி அவர்கள்ட்ட மட்டும் ஷேர் பண்ணுங்க. அதுலயும் ஒரு சில பேர் யூதாஸ் காரியத்து மாதிரி போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால தான் இயேசு என்ன பண்றாரு, 12 பேரை செலக்ட் பண்ணாலும் அந்த 12 பேரையும் எல்லா இடத்துக்கும் கொண்டு போக மாட்டாரு. என்ன பண்ணுவாரு, யோவானை கூட்டு போவாரு, யாக்கோபை கூட்டு போவாரு, பேதுருவை கூட்டு போவாரு முக்கியமான இடங்களுக்கு. நம்பிக்கைக்குரியவர்களாய் ஒரு 12 பேரை தேர்ந்தெடுத்தார். அந்த 12 பேர்ல முக்கியமான ஒரு 3 நபர்களை இன்னும் அதிகப்படியான நம்பிக்கைக்குரியவர்களாய் அவர் தேர்ந்தெடுத்து அவர்களுடைய இன்னர் சர்க்கிள்குள்ள வைத்துக் கொண்டார். உங்களுடைய காரியங்களை நீங்க ஷேர் பண்றதுக்கு, ஒரு சில காரியங்களை செய்யறதுக்கு தனியா உங்களால செய்ய முடியாது. சில நபர்கள் உங்களுக்கு தேவை. ஆனா அதுல யாரை எந்த லெவல்ல வச்சுக்கணும் அப்படின்ற விஸ்டத்தை ஆண்டவர்கிட்ட இயேசு பெற்றுக்கொண்டார். யார் அந்த 12 அப்போஸ்தலர்கள் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக இயேசு முழுக்க ஜெபம் பண்ணி தான் அடுத்த நாள் காலையில அந்த 12 பேரை பேர் சொல்லி அழைக்கிறார், இவங்க தான் அப்போஸ்தலர்கள் அப்படின்ட்டு. அந்த 12 பேரையும் எல்லா இடத்தையும் கூட்டு போனார்னா இல்ல, அதுல ஒரு 3 பேரை செலக்ட் பண்ணி தான் எல்லா இடத்துக்கும் கூட்டு போறாரு. மனுஷன் என்ன பண்ணுவான், முகத்தை பார்ப்பான், ஆனா கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறவனா இருக்கிறார். அதனால கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறவரா இருக்கிறார். எல்லாரும் இயேசு கிட்ட ஆண்டவரே நீங்க அற்புதம் செய்றீங்க, நான் உங்களை நம்புறோம் அப்படின்னு விசுவாசிக்கிறோன்னு வந்துட்டாங்க. ஆனா இயேசு எல்லாரையும் நம்பலையாம், ஒரு சிலரை தான் நம்பினாராம். ஏன்னா இயேசு அவருடைய இருதயத்தை அறிந்து வைத்திருந்தார். இங்க சாமுவேல்ட்டையும் ஆண்டவர் சொல்றார், நீ இவனோட முகத்தை பார்க்கிற, இவனுடைய ஹைட்டை பார்க்கிற, இவனோட வெயிட்டை பார்க்கிற, இவனுடைய ப்ராஸ்பரிட்டியை பார்க்கிற, எல்லாத்தையும் பார்க்கிற, ஆனா நான் இவனை புறக்கணித்தேன் அப்படின்றாரு. நான் இன்னைக்கு தீர்க்க தரிசனமா சொல்லுகிறேன், எத்தனையோ காரியங்கள்ல உங்களுடைய சீக்ரெட்ஸை, உங்களுடைய பலவீனங்களை, உங்களுடைய அவமானங்களை நீங்க உங்களோட ஒரு நபர்கிட்ட நம்பி சொல்லி அவங்க அதை ஊரு ஃபுல்லா பரப்பி விட்டு உங்களை துன்பப்படுத்தி இருக்காங்க, உங்களை அவமானப்படுத்தி இருக்காங்க, உங்களுக்கு எதிராகவே செயல்பட்டு இருக்காங்க, உங்களுக்கு குத்தி இருக்காங்கன்னா நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த காயத்துல இருந்து ஆண்டவர் உங்களை இன்னைக்கு சுகமாக்குகிறாரு. இன்னைக்கு ஒரு ஞானத்தை ஆண்டவர் உங்க மேல கொடுக்கிறாரு. புறாவை போல கபடற்றவர்களாயும் சர்ப்பத்தை போல் வினா உள்ளவர்களாயும், அதாவது இஷ்டமா இருக்கக்கூடியவர்களாயும் ஒரு ஞானத்தை ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு இம்பார்ட் பண்ணுகிறார். இனியும் ஏமாறாதன்னு ஆண்டவர் இன்னைக்கு இந்த தேவ செய்தியின் மூலமா சொல்றான். ஏவாள் எப்படி சர்ப்பத்துக்கிட்ட எல்லாத்தையும் சொன்னாலோ அதே மாதிரி எல்லாத்தையும் போய் என்ன பண்ணாதீங்க, சொல்லாதீங்க. இது உனக்கு தேவையில்லாத விஷயம் தம்பி, நம்ம வேற விஷயத்தை பத்தி பேசலாம், எதுக்கு இதெல்லாம் சொல்லிக்கிட்டு அப்படின்னு ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க. ஒரு இடத்துக்கு போறீங்கன்னா ஏன் எல்லா சீக்ரெட்ஸையும் சொல்றீங்க? எதுக்கு தம்பி வெளியே போற, நான் ஹோட்டல்ல பிரியாணி சாப்பிட போறேன்னு போங்க, போய் அப்படியே ஒரு லேண்டை வாங்கிட்டு வாங்க. யாரு லேண்ட் வாங்க போறேன்னு ஏன் சொல்றீங்க? எதுக்கு தம்பி பக்கத்து ஊர் வரைக்கும் போறீங்க, நான் பொண்ணு பார்க்க போறேன் எதுக்கு சொல்றீங்க? ஃபேமிலியோட பக்கத்து ஊர் வரைக்கும் சும்மா ட்ரிப்பு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போங்க. ட்ரிப்பும் போயிட்டு வாங்க, யார் உங்களை போக வேடான்னு சொன்னது? எத்தனை பேருக்கு இது பிரயோஜனமா இருக்கு? ஒரு ஆமேன் போடுங்க. அதனால இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட ஒரு ஞானத்தை கேளுங்க. ஆண்டவரே, என்னுடைய ட்ரஸ்ட்டுக்கான ஒரு சர்க்கிளை எப்படி ஏசு ஒரு 12 பேர் சூஸ் பண்ணாரோ, அவங்ககிட்ட இருந்து ஒரு 3 பேரை ஃபில்டர் பண்ணாரோ, அதே மாதிரி என்னுடைய சர்க்கிளை நான் செலக்ட் பண்ணணும். ஆண்டவரே, நீர் இருதயத்தை பார்க்கிறவர். அதே போல நான் உம்முடைய சித்தத்தின்படி இருதயத்தை அறிந்து சிலர் ட்ரஸ்டபிள் சர்க்கிள்ஸை நான் வச்சுக்கணும். ஆண்டவரே, எல்லாத்தையும் நான் ரிவீல் பண்ணக்கூடாது, அது எனக்கே கண்ணியா மாறிடும். எசேக்கியா ராஜா அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் பாபிலோனியர்கள் இடத்துல காமிச்சு அவனுக்கு அவனே வெடி வச்சுக்கிட்டான். ஏவாள் தேவனுக்கும் இவங்களுக்கும் மட்டும் இருக்கிற ரகசியத்தை சர்ப்பத்திட்ட ரிவீல் பண்ணி அவங்களுக்கு ஆப்பு வச்சுக்கிட்டாங்க. இன்னைக்கும் பிசாசு அதே டெக்னிக்கை தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனுடைய தந்திரங்கள் புதிதானவைகள் அல்ல, பழைய அதே பல வருஷமா யூஸ் பண்ற அதே டெக்னிக்கை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கான். இன்னைக்கும் பிசாசுகிட்ட எந்த ஒரு வல்லமையும் இல்லை. இயேசு எல்லா வல்லமையும் உரிந்து கொண்டார், எல்லா அதிகாரத்தையும் உரிந்து கொண்டார் பிசாசு கிட்ட இருந்து. பழைய ஏற்பாட்டுல பிசாசு ஏவாள்கிட்ட ஆதாம்கிட்ட எடுத்துக்கொண்ட அது வல்லமைய அதிகாரத்தை இயேசு உரிந்து கொண்டார். இன்னைக்கு திரும்ப பிசாசு ஆதாம் ஏவாள்கிட்ட எப்படி வந்தானோ அதே போலதான் இன்னைக்கு உங்க முன்னாடி உங்களை ஏமாத்தி உங்ககிட்ட இருந்து டீட்டெயில்ஸை வாங்கி உங்களே போட்டு தள்ளலாம், உங்களே அழிக்கலாம், உங்ககிட்ட இருந்து திருடலாம், உங்களை நிர்மூலமாக்கலாம் சுத்திக்கிட்டு இருக்கான். ஞானமாய் செயல்படுங்கள். டாடாரா, உங்களுடைய சீக்ரெட்ஸை பிசாசு அறிந்து கொள்ள கூடாது என்பதற்காக தான் ஆண்டவர் அந்நிய பாஷை அப்படின்ற ஒரு வரத்தையே ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்காரு. அதிகமாய் அந்நிய பாஷை பேசுகிறவர்கள் அதிகமாய் பிசாசின் மேல் ஜெயம் எடுக்கிறவர்களாக இருக்கிறார்கள். எடுப்போம் 1 கொரிந்தியர் 14:2. அந்நிய பாஷை பேசுகிறவன் ஆவியினாலே ரகசியங்களை பேசினாலும் அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாதபடியினாலே அவன் மனுஷரிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான். இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? அந்நிய பாஷை என்பது ஒரு ஜபம். அந்த ஜபத்தை நீங்க பேசும்போது அந்த ஜபத்துல நீங்க பண்ணும்போது அந்த ரகசியம் உங்களுக்கும் தெரியாது,
அது உங்க எகுத்தாப்புல இருக்கிற நபருக்கும் தெரியாது, அது பிசாசுக்கும் தெரியாது. அது உங்களுடைய ஆவி மனிதனும் தேவனும் கான்வர்சேஷன் பண்ணுகிற ஒரு ரகசியமா இருக்கிறது. அதனாலதான் அதிகமா அந்நிய பாஷை பேசுகிறவர்கள் சூப்பர் நேச்சுரல்ல இருக்கிறாங்க. அதிகமா அந்நிய பாஷை பேசுகிறவர்கள் செழிப்புல நடந்துட்டு இருக்காங்க. அதிகமா அந்நிய பாஷை பேசுகிறவர்கள் ஞானவான்களாய் நடந்து கொள்கிறார்கள். நீங்க எல்லா ஜபத்தையும் தமிழ்ல பண்ணணும்னு அவசியம் இல்லை. சில ஜபங்களை அந்நிய பாஷையில பேசுங்க. ஷாஹா லாமா நீகேன் தேலே ரேமா நாப்பு ரூபா நா காந்தான ஜபம் பண்ணுங்களேன். பிசாசுக்கு உங்களுடைய ரகசியம் போகாது. உங்களுடைய வாழ்க்கையில தேவன் வைத்திருக்கிற திட்டங்கள் பிசாசு கிட்ட போகாது. கே தேலே ரேமா நாகா ஷாண்டாலா ராபா லாபா ரஹூன் தொடரோ கேமா நாகா ஷாண்டாலா ராபா ரீகாந்தாலா ராபா ரபோரோ. சில தீர்க்கதரிசிகள் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க ஒரு சில நபர்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லிடுறோம், சொன்னதுக்கு அப்புறம் அந்த நபர்களுடைய வாழ்க்கையில இருக்கிற போராட்டங்கள் அதிகமாயிருது அப்படின்றாங்க. ஏன் அதிகமாயிருதுன்னா, அது வரைக்கும் அந்த வாழ்க்கையில அந்த நபருக்கு வச்சிருக்கிற தேவ திட்டங்கள் தேவனுக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருந்துச்சு. ஆனா அந்த நபர் தேவனிடத்துல இருந்து நேரடியாக பெற்றுக்கொள்ள திராணி இல்லாததுனால ஆண்டவர் அந்த ஒரு தீர்க்கதரிசியின் மூலமா அந்த விஷயத்த சொல்றாரு. சொன்னோடனே பிசாசுக்கு அந்த நபரை பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிச்சு. ஓ, இவனை வச்சுதான் ஆண்டவர் இதை செய்ய போறாரா, அப்போ இவனை அழிப்போம், இவனை எதிர்த்து வருவோன்ட்டு பிசாசு கிளம்பி வந்துடுறான். தீர்க்க தரிசனத்தை பெற்றுக்கொள்றது ரொம்ப நல்லது. ஆனா தீர்க்க தரிசனத்தை பெற்றுக்கொண்டதுக்கு பின்பாக பிசாசு உங்களை மற்ற விசுவாசிகளை விட உங்களை அழிக்கிறதுல இன்னும் அதிகமாய் ஸ்பெஷல் கேர் எடுத்து உங்களை போட்டு தள்ளுறதுக்கு ட்ரை பண்ணுவான். அப்போ தீர்க்க தரிசனத்தை பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்? அதிகமாய் அந்நிய பாஷை பேச ஆரம்பிக்கணும். அதிகமாய் தேவனோடு நெருங்க ஆரம்பிக்கணும். அதிகமாய் தேவனோடத்துல என்ன பண்ணுங்க, நெருங்குங்க. அதிகமா அந்நிய பாஷை பேச ஆரம்பிங்க. அது உங்களுடைய ஒரு அரணான கோட்டையா இருந்த அந்த அந்நிய பாஷை என்ன பண்ணும், உங்களை பாதுகாக்கும். கே தாலா ராபா ரீகேன் தெரே. எல்லா காரியத்தும் தீர்க்கதரிசி இடத்துல இருந்து பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு நினைக்காதீங்க. வேதத்தை வாசிங்க. ஆண்டவர்கிட்ட நேரடியாக பெற்றுக்கொள்ள ட்ரை பண்ணுங்க. எந்த அளவுக்கு அந்நிய பாஷை பேசுறீங்க தேவனோட நேரடி சத்தத்தை கேட்கறதுக்காக உங்களுடைய காதுகள், உங்களுடைய கண்கள் என்ன ஆயிரும், டியூன் ஆயிரும். விஷன்ஸ் பார்க்கறதுக்கு உங்க கண்கள் டியூன் ஆகும். தேவனுடைய சத்தத்தை கேட்கறதுக்கு உங்களுடைய இருதயம் டியூன் ஆகும், உங்களுடைய காதுகள் டியூன் ஆகும். இதை தான் பவுல் பிரேயர் பண்றாரு. ஆண்டவரே அவருடைய மனக்கண்களை பிரகாசிக்கும்படி செய்யுங்கள் அப்படின்னு ப்ரே பண்றாரு. 4. அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். அந்நிய பாஷை பேச பேச உங்களுக்கு பக்தி விருத்தி உண்டாகுமா? அதாவது உங்களுடைய வாழ்க்கை அடுத்தடுத்த லெவலுக்கு கட்டப்படும். அந்த பில்டிங் கட்டுறதுக்கு ஒரு வார்த்தையை பயன்படுத்துவாங்க. அதே வார்த்தையை தான் இங்க பயன்படுத்துறாங்க அப்படின்னு தியாலஜி சொல்றாங்க. அந்நிய பாஷை பேசுகிறவன் தன்னைத்தானே கட்டி எழுப்புகிறான். ஆனா தீர்க்க தரிசனம் சொல்லுகிறான் மற்றவர்களை கட்டி எழுப்புகிறான். உங்களுக்கு ஒரு தீர்க்கதரிசி தீர்க்க தரிசனம் சொன்னதுக்கு அப்புறம் தான் என் வாழ்க்கை கட்டப்படணும்னு வெயிட் பண்ணாதீங்க. அப்படி ஒரு தீர்க்கதரிசி உங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொன்னார்னா கனம் பண்ணுங்க, ஆமேன்னு சொல்லுங்க, தேங்க்யூ சொல்லுங்க, ஒரு ஆஃபரிங்க கொடுங்க, கனம் பண்ணுங்க. ஆனா ஒரு தீர்க்கதரிசிக்காக வெயிட் பண்ணாதீங்க. வாழ்க்கையில் அந்நிய பாஷை பேசிக்கிட்டே இருங்க. உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் கட்டிக்கொண்டே போவீர்கள். உங்களுக்காக தேவன் வைத்திருக்கிற ரகசிய திட்டத்தை நீங்க மட்டுமே அறிந்து கொண்டு அதை செயல்படுத்த தொடங்குவீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்த லெவலுக்கு போவீங்க. தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரே, வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் உங்களுடைய ஞானத்தை நான் பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன். ஆண்டவரே, இந்த விஷ்டத்தில் அவர்கள் செயல்படுவார்களாக. அப்பா, அவர்களுக்காக கொடுத்திருக்கிற பிஸ்னஸ் ஐடியாஸ், அவர்களுக்காக நியமிக்கப்பட்ட பெண், நியமிக்கப்பட்ட ஆண் அவர்களிடத்தில் வருவார்களாக. அப்பா, அவர்களுடைய குழந்தைகளுக்காக, அவருடைய கணவன் மனைவிக்காக, ஒவ்வொரு குடும்பத்திற்காக நான் ஜெபிக்கிறேன். அவர்களை ஆசீர்வதிக்கிறேன். அவர்கள் ஞானவான்களாய் நடந்து கொள்வார்களாக. புறாவை போல் கபடற்றவர்களாகவும் சர்ப்பத்தை போல் வினா உள்ளவர்களாகவும் அவர்கள் இருப்பார்களாக. அப்பா, ஏவாளை போல, எசேக்கியா ராஜாவை போல, சிம்சோனை போல அவர்கள் ஏமாறாமல், எப்படி சாமுவேல் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி கீழ்ப்படிந்து இருந்தாரோ, எப்படி இயேசு கிறிஸ்து ஞானமா இருங்கன்னு சொன்னாரோ, அப்படி ஒரு ஞானத்தில் இவர்கள் செயல்பட்டு வாழ்க்கையில் நாளுக்கு நாள் மிக அதிகமான உயரங்களுக்கு இவர்கள் செல்வார்களாக என்று இயேசு நாமத்தில் நான் இவர்களை ஆசீர்வதிக்கிறேன். இது காணிக்கை கொடுக்கும் நேரம். இந்த செய்தி உங்களை ஆசீர்வதித்திருக்கிறது. இந்த செய்தியை நீங்கள் கனம் பண்ண விரும்புனீங்க, தேவனுடைய வார்த்தையை நீங்கள் கனம் பண்ண விரும்புனீங்கன்னா, என்னுடைய இங்கே டிஸ்பிளே பண்ணப்படுகிறது என்னுடைய பர்சனல் பேங்க் அக்கௌண்ட் 9677693556 அப்படின்றது என்னுடைய ஜிபே, என்னுடைய வாட்ஸ்அப். உங்களுடைய காணிக்கைகளை நீங்கள் இதுக்கு அனுப்பி வைக்கலாம். தேவன் உங்களை ஆசீர்வதித்து உங்களை பெருகச் செய்வார். இந்நாளில் இருப்பதை பார்க்கிலும் 1000 மடங்கு நீங்கள் பெருகுவீர்கள்.